தாங்களும் பெரும் செல்வத்தை துறந்து பகவத் கைங்கரியமே எனக்கு போதுமென்று இருப்பதாக கூரேசன் சொல்லி இருக்கிறார். அந்த வகையில் தாங்களும் போற்றப்படக்கூடியவரே. சரி, கூரேசன் நலமாக இருக்கிறானா? அவனை அடியேன் கேட்டதாக சொல்லுங்கள். அவனும் எங்களுடன் தான் கோயிலுக்கு வந்திருக்கிறான். நீங்கள் சென்று பெருமாளை சேவியுங்கள், நான் திருக்கச்சி நம்பிகளை சந்தித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றான். பார்த்தால் நீங்கள் இங்கிருக்கிறீர்கள். அடியேன். வா கூரேசா, உன்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். கூரேசா, நீ நம்பிகளிடம் பேசிவிட்டு வா. நாங்கள் உள்ளே சென்று வரதராஜ பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். சரி தந்தையே. வருகிறோம் நம்பிகளே. வாருங்கள். நம்பிகளே, அடியேன் அன்னதானத்தின் போது யாதவ பிரகாசர் காவலர்களோடு வந்து தடுத்தது பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்பட்டேன். யாதவ பிரகாசர் வெகு பிடிவாதமாக மக்களின் பசியை பற்றியும் பிரசாதம் வீணாவதை பற்றியும் தனக்கு கவலையே இல்லை என்று சொல்லிவிட்டார். பிரசாதத்திற்காக ஆவலோடு காத்திருந்த பக்தர்களை ஈவு இரக்கம் இல்லாமல் காவலர்களை கொண்டு துரத்தியும் விட்டார். அன்னத்தை வீணாக்குவது விரும்பத்தக்கதல்ல. பக்தர்களை பசியுடன் விரட்டி அடித்ததும் அவருக்கு அழகல்ல. ஆனால் மன்னரின் ஆணை என்றல்லவா இதையெல்லாம் செய்திருக்கிறார். இப்படி ஒரு ஆணையை பிறப்பிக்க மன்னருக்கு எப்படி மனம் வந்தது என்றுதான் தெரியவில்லை. மன்னன் என்பவர் மெத்த படித்தவராகவும் கல்வி கேள்விகளில் சிறந்தவராகவும் வில்வித்தை வாழ்வித்தை போன்றவற்றில் பயிற்சி பெற்றவராகவும் மக்களை ஆள்வதில் அறிவுள்ளவராகவும் அதில் வல்லவராகவும் இருக்க வேண்டும் என்பது விதி. இதில் நிச்சயம் நம் மன்னரும் விதிவிலக்கல்ல. ஆனாலும் கற்றது கைமண்ணளவுதானே. சில விஷயங்களில் நிபுணர்களை அணுக வேண்டியதாகிவிடுகிறது. அப்படித்தான் மக்களின் சுபீட்சத்தை மனதில் கொண்டு யாதவ பிரகாசரை மன்னர் அணுகியிருக்கிறார். ஆனால் இந்த நிபுணர்கள் சில சமயங்களில் மன்னரை தவறாக வழிநடத்தி சுயலாபம் பார்ப்பவர்களாக அமைந்து விடுவதுண்டு. யாதவ பிரகாசரும் அப்படித்தானோ என்ற ஒரு ஐயம் அடியேனின் மனதில் இல்லாமல் இல்லை. தங்களின் ஐயம் உண்மையானதுதான். கோயில்களில் அன்னதானம் நடப்பதும் பகவானை தரிசிக்க வரும் பக்த கோடிகளுக்கு பெருமாளுக்கு கண்டருள பண்ணப்பட்ட பிரசாதத்தை விநியோகிப்பதும் தொன்று தொட்டு நடந்து கொண்டு வரும் நற்காரியம். அது கூடாது என்று சொல்வது மனித தன்மையே அல்ல. அதிகாரம் கையில் வந்து விட்டதால் ஏற்பட்ட மமதை அது. தேளுக்கு அதிகாரம் கொடுத்தால் அது கொட்டத்தானே செய்யும். தான் அதிகாரம் கொடுப்பது ஒரு தேளுக்கு என்று மன்னர் அறிந்திருக்க மாட்டார். நான் ஒன்று செய்யலாம் என்றிருக்கின்றேன். சொல். நம் மன்னருக்கு அடியேன் பரிச்சயமானவன். அப்படியா? ஆமாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் சில வருடங்களுக்கு முன்பு எனக்கு வாய்த்தது. ஒரு முறை எங்கள் பண்ணையில் வேலை செய்பவரை கள்வன் என்று தவறாக எண்ணி சிறையில் அடைத்த போது அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்க வேண்டி நான் மன்னரை சந்தித்தேன். அந்த பெரியவரை விடுவிக்கவும் விடுவித்தேன். என் துணிச்சலும் தன் பணியாளருக்கு நேர்ந்த துன்பத்தை களைய வேண்டும் என்ற என் பரிவும் மன்னருக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அன்று அவர் எப்போது வேண்டுமானாலும் எந்த உதவி வேண்டுமானாலும் என்னிடம் வந்து கேள் என்று கூறியிருக்கிறார். அதை மறந்திருக்க மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். கோயிலில் நடந்தது பற்றியும் யாதவ பிரகாசரின் அதிகார போக்கு பற்றியும் மன்னரிடம் முறையிடலாம் என்றிருக்கிறாயா? நிச்சயமாக இல்லை. யாதவ பிரகாசர் கோயிலுக்கு வந்தது பற்றியே நான் கூறப்போவதில்லை. அவர் செய்த செயல்கள் தவறானவை என்று கூட நான் கூறுவதாக இல்லை. அடியேன் தேவை பக்தர்களின் திருப்தி. மன்னரிடம் ஒன்றுதான் அடியேன் கேட்கப் போகிறேன். கோயிலில் பிரசாதத்தை மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்ற தடையை ஏன் தாங்கள் திரும்ப பெறக்கூடாது என்று அவரிடம் இறைஞ்சலாம் என்றிருக்கிறேன். யாதவ பிரகாசர் மன்னரை மூளைச்சலவை செய்து தன் விருப்பத்திற்கு வளைத்திருக்கிறார். மன்னர் அவ்வளவு எளிதில் நீ சொல்வதை ஒத்துக்கொள்வாரா என்பது சற்று சந்தேகம்தான் குரேசா. மன்னர் அன்று என் மீது காட்டிய பரிவும் அன்பும் என்னை நம்பிக்கை கொள்ள வைக்கின்றன. அப்படியானால் சரி, முயன்று பார்ப்பதில் தவறொன்றும் இல்லை. நான் தங்களிடம் ஒன்று கேட்கலாம் என்றிருக்கிறேன். வரதனின் கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதம் விநியோகிப்பது நின்றுவிடும் போலிருக்கிறது. நாளையிலிருந்து நீதான் அதை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று அடியேன் கேட்டுக்கொண்ட மறுகணமே அதை நீ ஏற்றுக்கொண்டாயே. அப்படிப்பட்ட உனக்கு அடியேன் எதையாவது இல்லை என்று சொல்வேனா? என்ன வேண்டுமானாலும் கேள் குரேசா. மன்னரை பார்க்க நான் செல்லும் போது தாங்களும் என்னுடன் வர வேண்டும். அடியேன் அங்கு வந்து என்ன செய்ய போகிறேன்? முதலாவது, காவலாளிகள் அடியேனை அரண்மனைக்குள் விடுவார்களா என்பதே சந்தேகம்தான். அதை நீ சற்று யோசித்துப்பார்.
ஊர் முழுவதும் தங்களை அறியும் நம்பிகளே. தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்ளாமல் இறை பக்தியே பெருஞ்செல்வம் என்று அனைத்தையும் உதறிவிட்டு வந்த தங்களை அறியாதார் யார் இருக்க முடியும்? மன்னரும் மந்திரிகளும் பிரதானியாரும் நிச்சயம் உங்களை அறிவார்கள். அடியேன் வருவது உனக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் என்று நீ நினைத்தால் நிச்சயம் வருகிறேன். நிச்சயமாக தாங்கள் என்னுடன் வருவது பலனளிக்கும். மன்னரும் சிற்றரசரும் மந்திரியாரும் தங்களை பார்த்த மாத்திரத்தில் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள். அதனாலேயே எனக்கு மன்னரிடம் பேசுவது எளிதாகிவிடும். கோயில் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதால் அடியேன் உன்னோடு வருவதில் மறுப்பேதும் இல்லை. ஆனால் என் வருகையால் மன்னர் நீ கேட்பதை ஏற்றுக்கொள்வாரா என்பது சற்று சந்தேகம்தான். அது பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். தாங்கள் என்னுடன் வர சம்மதித்ததே எனக்கு போதும். இப்போதே நாம் போகும் காரியம் வெற்றியடையும் என்ற என் நம்பிக்கை மேலும் உறுதியாகிவிட்டது. ராமானுஜனைப் போலவே மக்களுக்கு பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீ நினைப்பது மிக உயர்ந்த குணம். அவரிடம் இருக்கும் கடலளவு நற்குணங்களில் சிறு கடுகளவு நற்குணம் ஏதோ எனக்கு வந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. நல்லது குரேசா. எப்போது நாம் மன்னரை சந்திக்கப் போகிறோம் என்று சொல். அடியே நீ குறிப்பிட்ட நேரத்திற்கு வந்து விடுகிறேன். நல்லவற்றை செய்வதற்கு நாள் கடத்தக்கூடாது என்று என் தந்தை அடிக்கடி சொல்வார். அதனால் நாம் நாளையே மன்னரை பார்க்க போகலாம். அப்படியானால் நாளை அடியேன் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்துவிட்டு உனக்காக காத்து கொண்டிருப்பேன். மிக்க நன்றி சுவாமிகளே. சரி, நீ உள்ளே சென்று பேரருளாளனை சேவித்துக்கொள். உன் பெற்றோர்கள் உனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். சரி நம்பிகளே. தஞ்சா, சற்று அந்த பக்கம் திரும்படி. எதற்கு மாமி? உன் மண்டையில் நறுக்கென்று குட்ட வேண்டும் போல் இருக்கிறது. ஐயோ மாமி, என்ன திடீரென்று இப்படி ஒரு ஆசை உங்களுக்கு? சரி, மோதிரம் போட்டிருக்கிறீர்களா? போட்டிருக்கிறேனே. ஏன்? குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்கள். அதனால் தான் கேட்கிறேன். சரி, என்னை குட்டுங்கள். ம். ஆமாம், நீங்கள் லட்டை பற்றி ஒன்றும் சொல்லவே இல்லையே. லட்டு தானே. இனிப்பாக இருந்தது. பிறகு? பிறகு உருண்டையாக இருந்தது. சரி, பிறகு? பிறகு கையால் அழுத்தினால் பொடியாக உதிர்ந்து போயிற்று. போங்கள் மாமி, வேண்டுமென்றே எதை எதையோ சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கலாம், நெய் சற்று குறைவாக விட்டிருக்கலாம், இன்னும் பெரிதாக பிடித்திருக்கலாம் என்று ஏதேதோ சொல்வீர்கள் என்று பார்த்தால் என்னை வேண்டுமென்றே அழ வைக்கிறீர்கள். அழுதால் கூட நீ அழகாகத்தான் இருக்கிறாய். அதுதான் உன்னை அழ வைத்து பார்க்கலாமே என்று நினைத்தேன். சரி, போகட்டும். உண்மையை சொல். லட்டு நீதான் பிடித்தாயா, இல்லை உன் அம்மா பிடிக்க நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா? சத்தியமாக நான் தான் பிடித்தேன். ஆமாம், லட்டு எல்லோருக்கும் பிடித்திருந்ததா? மாமாவுக்கு பிடித்திருந்தது. கமலைக்கு சொல்லவே வேண்டாம், 2 எடுத்துக்கொண்டாள். நான் தான் இனிப்பு சாப்பிட்டால் உடம்பு குண்டாகி விடுமே என்று பாதி எடுத்துக்கொள்ள நினைத்து கடைசியில் முழுவதையும் சாப்பிட்டு விட்டேன். வேறு யாரும் லட்டு சாப்பிடவில்லையா? வேறு யார்? அதுதான் மாமி, உங்கள் பிள்ளை. அவர் சாப்பிடவில்லையா? ஏன் மாமி, நீங்கள் கொடுக்கவில்லையோ? கொடுக்காமல் என்ன? ஒன்றாவது எடுத்துக்கொள்ளடா என்று கெஞ்சென்று கெஞ்சினேன். கேட்டால்தானே? பிடிவாதமாக மறுத்துவிட்டான். ஒன்று எடுத்துக்கொண்டால் தான் என்னவாம்? பிடித்தவற்றை எல்லாம் ஒவ்வொன்றாக ஒதுக்கப் போகிறானாம். லட்டு எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் முதலில் இதை ஒதுக்க வேண்டும் என்று லட்டுவை தொடாமலே போய்விட்டான். மாமி, எவ்வளவு ஆசையாய் செய்தேன். அதுதான், நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோமே, இது போதாதா? உங்கள் பிள்ளையும் சாப்பிட்டு இருந்தால்தான் எனக்கு திருப்தியாக இருந்திருக்கும். சரி, விடுங்கள். மாமி,
அங்கே பார்த்தீர்களா? புனிதாவின் அப்பாவும் அம்மாவும் தானே? பாவமடி அந்த பெண், நினைத்தாலே ரொம்பவும் கஷ்டமாக இருக்கிறது. பார்த்தீர்களா? இப்படி செய்வதையும் செய்துவிட்டு பெருமாளிடம் வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறார்கள். வாருங்கள், அவர்களை பார்க்கலாம். வேண்டாமடி, இன்னும் அவர்களிடம் ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டுமா? எதற்காக ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டும்? பார்க்க போனால் அவர்கள்தான் நம்மிடம் ஏச்சும் பேச்சும் வாங்க வேண்டும். நீங்கள் வாருங்கள். நில்லுங்கள். என்ன, என்னை பார்த்ததும் நழுவ பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, எங்களுக்கு உங்கள் முகத்தில் விழிப்பதற்கே தகுதி இல்லை. நீயும் இவர்களும் எத்தனையோ சொல்லியும் கேட்காமல் போய்விட்டோமே என்று மிகவும் வருந்துகிறோம். புனிதா கல்யாணத்திற்கு முன்பும் அழுது கொண்டிருந்தாள், இப்பொழுது கல்யாணத்துக்கு பிறகும் அழுது கொண்டிருக்கிறாள், இல்லையா? புரிகிறதடி அம்மா, நன்றாக புரிகிறது. நான் என் தம்பிக்காக பரிந்து பேசி இப்படி புனிதாவை ஒரு பாழங்கிணற்றில் தள்ளுவேன் என்று எதிர்பார்க்கவே இல்லை. மாமி, ஏற்கனவே நொந்து போயிருக்கும் உங்களை மேலும் நொந்து போக செய்வது தவறு. இருந்தாலும் கேட்காமல் இருக்க முடியவில்லை. உங்கள் தம்பி இது பற்றி என்னதான் சொல்கிறார்? கல்யாணத்திற்கு முன் அவன் பேசிய பேச்சே வேறு, இன்று அவன் பேசுவதே வேறு. என்ன செய்வது? எங்கள் தலைவிதி. இப்போது மன நிம்மதியை தேடித்தான் காலையும் மாலையும் கோயிலுக்கு சென்று வருகிறோம். இப்போது பகவானிடம் வேண்டி என்ன பிரயோஜனம்? இதில் என் தப்பும் நிறைய இருக்கிறதம்மா. நான் கண்டித்தும் அழுத்தம் திருத்தமாகவும் இந்த கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி இருக்க வேண்டும். ஒரு கணவனாக மனைவியின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்தேனே தவிர, ஒரு தந்தையாக என் கடமையை செய்ய தவறிவிட்டேன். இப்போது என்னால் செய்ய முடிந்ததெல்லாம் பெருமாளின் முன்னால் போய் நின்று மன்றாடிக் கொண்டிருப்பது மட்டுமே. நான் ஏதோ பெரிய மனுஷி போல் பேசுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். இல்லையடி அம்மா, ஒரு தடவை நீ சொன்னதை கேட்காமல் போனதற்காகத்தான் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சொல். என் அப்பா அடிக்கடி சொல்வதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்கிறவர் இல்லை பெருமாள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் வாய்ப்பு கொடுப்பார். ஒரு முறை இல்லை, இருமுறை, மும்முறை என்று கூட சந்தர்ப்பங்கள் கொடுப்பார். அதை சரியாக பயன்படுத்தாதவர்கள் துன்பத்தில் உழலுவார்கள், பயன்படுத்தியவர்கள் நிம்மதியாக இருப்பார்கள் என்று என் அப்பா கூறுவார். பெருமாள் எங்கள் மூலமாக உங்களுக்கு வாய்ப்பளித்தார். ஆனால் நீங்கள்தான் அதை சரியாக பயன்படுத்தவில்லை. இதற்காக நீங்கள் இடிந்து போகவும் தேவையில்லை. பெருமாள் உங்களை அப்படியே விட்டுவிட மாட்டார். தவறு செய்யும் குழந்தையை தாய் அடிப்பதில்லையா? பிறகு ரொம்பவும் அடித்து விட்டேனா, வலிக்கிறதா கண்ணே என்று எடுத்து கொஞ்சுவதில்லையா? பெருமாள் கருணை வடிவம். உங்களை தண்டிப்பது போல் தண்டித்து ஒரு பாடம் புகட்டி மீண்டும் உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்குவார். கவலைப்படாதீர்கள். நாமும் நம் பங்குக்கு புனிதாவின் வாழ்க்கையை சீராக்குவது எப்படி என்று பார்ப்போம். மிக்க நன்றி அம்மா. உங்களுடன் பேசியதில் எங்கள் பாரம் சற்று குறைந்தார் போல் தோன்றுகிறது. நான் மீண்டும் ஒரு நாள் அவளை வந்து நிச்சயமாக பார்க்கிறேன். எல்லாம் விரைவிலே சரியாகிவிடும். நீங்கள் நம்பிக்கையோடு செல்லுங்கள். நிச்சயம் நான் சொல்கிறேன். சரி, நாங்கள் வருகிறோம். சரி மாமி, வருகிறோம். வாருங்கள். காஞ்சியில் அமர்ந்து வாஞ்சியுடன் ஆட்சி புரிந்து வரும் பல்லவ சக்கரவர்த்திக்கு எங்கள் பணிவான வணக்கம். வாக்குரேசா, நான் உன்னை சிறு பிராயத்தில் பார்த்திருந்தாலும் இப்போது உன்னை பார்த்தவுடனே புரிந்து கொள்ள முடிகிறது. தூரத்திலிருந்து வந்திருப்பவர் என்று சொன்னவுடனே அது நீயாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். உன்னுடைய அன்னதான பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு நாள் கூட இடைவெளி இல்லாமல் பகவானின் கருணையால் தொடர்ந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறேன் மன்னவா. அதிலும் அந்த அன்னதான சேவைக்காக தாங்கள் மானியம் கொடுக்க முன்வந்த பிறகு அவை அறுசுவை அமுதமாக அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. தானங்களிலெல்லாம் சிறந்தது அன்னதானம். பசி என்று வருவோர்க்கு புசி என்று அன்னம் இடுவதற்கு நிகராக வேறு எதுவும் இல்லை. அணையா அடுப்பு மூட்டி
இரவு பகல் என்று பாராமல் அதை நீ செய்து வருகிறாய் என்று கேட்டு நான் எவ்வளவு மகிழ்ந்து போனேன் தெரியுமா? தங்கள் வாக்கால் இதை கேட்கும்போது மனதுக்கு நிறைவாக இருக்கிறது. சரி குரேசா, இவர் யார் என்று சொல்லவில்லையே. தங்களிடம் அதை சொல்ல காத்திருந்தேன். இவர்தான் திருக்கச்சி நம்பிகள், காஞ்சியில் உள்ள. பொறு அதற்கு மேல் நீ எதுவும் சொல்ல தேவையில்லை. இவரை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இது இந்த அடியேனுக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா? பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி இந்த அடியேனின் பெயரை அறிந்திருக்கிறார் என்பதை கேட்கும்போது என்னால் அதை நம்பக்கூட முடியவில்லை. ஏன் இப்படி நினைக்கிறீர்கள்? நாட்டின் மன்னவனான நான் எனது நாட்டில் வாழும் சான்றோர் பெருமக்கள், செந்தமிழ் புலவர்கள், வேத விற்பனர்கள், சைவநெறி சீலர்கள், வைஷ்ணவ அடியார்கள் என்று அனைவரை பற்றியும் அறிந்திருக்க வேண்டுமல்லவா? அதிலும் தாங்களோ பூவிருந்த வள்ளியில் இருந்து காஞ்சியம்பதி வரதராஜ பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்வதற்கென்றே நந்தவனம் அமைத்து அதிலிருந்து மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அதை அந்த பெருமாளுக்கு அணிவித்து சேவை புரிபவர் அல்லவா? அதிலும் தாங்கள் அந்த வரதனோடு உரையாடுபவர் என்று கூட சிலர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட மகா பாகவதர் நமது காஞ்சியில் இருக்கிறாரே என்று நான் பெருமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் அந்த வரதனின் கருணைதான் மன்னவா. குரேசா, நான் உன்னிடம் எப்போது எந்த உதவி வேண்டுமானாலும் என்னை வந்து பார் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் நீ இன்று வரை எதற்காகவும் எப்போதும் வந்ததில்லையே. இன்று இத்தனை ஆண்டுகளுக்கு பின் என்னை காண வேண்டும் என்று வந்திருக்கிறாய் என்றால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும். அது என்னவென்று சொல். நான் நடத்தும் அன்னதான பணியை பற்றி தங்களுக்கே தெரியும். அதை விரிவுபடுத்தி காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலிலும் அன்னதான சேவையை செய்து அதை தொடர்ந்து நடத்தி வந்தேன். நல்ல காரியம். அதற்கு என் உதவி ஏதேனும் வேண்டுமா? இப்போது நான் தந்து கொண்டிருக்கும் மானியத்தை விட அதிகமாக வேண்டுமா? அதற்கான அவசியம் ஏதும் ஏற்படவில்லை மன்னவா. ஆனால் அந்த அன்னதான பணி தொடர்ந்து நடப்பதற்கு தாங்கள் அனுமதி அளித்தால் போதும். ஏன்? அதில் என்ன பிரச்சனை? அன்னதானம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் சில வீரர்கள் வந்து இங்கு இனி அன்னதானம் நடக்கக்கூடாது என்று தடுத்து விட்டார்கள்.